Hi everyone, welcome back to Banu Sami Kitchen. நாம இன்னைக்கு பொங்கலுக்கு ஸ்பெஷலா பாயாசம் தாங்க செய்ய போறோம். என்னடா பொங்கலுக்கு பாயாசம் செய்றோம்னு நினைக்காதீங்க. பொங்கல் ரெசிபி வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய போட்டுருக்கேன். அதுக்கான லிங்க் கீழ கொடுத்திருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த பாயாசம் எப்படி செய்யலாம்ன்றது பாப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம subscribe பண்ணுங்க and bell icon-ஐ click பண்ணுங்க. ஒரு பெரிய பாத்திரமா எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு நான் வறுக்காத சேமியா எடுத்திருக்கேங்க. நீங்கள் வறுத்த சேமியா எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் 1 நிமிஷம் வறுத்தாலே போதும். இது வறுக்காத சேமியான்றதுனால நான் ஒரு மிதமான சூட்டில் 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. கலர் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு நான் சேமியா எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதும் அடுப்பு தீ லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்ங்க. கலர் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாங்க. நான் அரை கப் அளவுக்கு இந்த குண்டு குண்டு ஜவ்வரிசியை அரை மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஜவ்வரிசி சீக்கிரம் வெந்து போயிடும், இல்லைன்னா உங்களுக்கு லேட் ஆகும். இந்த ஊற வச்ச ஜவ்வரிசியை தண்ணி இருந்ததுன்னா தண்ணியை வடிகட்டிட்டு ஜவ்வரிசியை மட்டும் அப்படியே சேர்த்துக்கோங்க. இதை 1 நிமிஷம் அந்த நெய்லியே நம்ம வறுத்துக்கலாம். ஜவ்வரிசி சேமியா ரெண்டுமே சேர்த்து செய்யும் போது பாயாசம் நல்லா திக்காக கிடைக்குங்க. 1 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதில் நாம் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் அந்த ஜவ்வரிசியும் சேமியாவும் ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டாலே போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம பாலில் சேர்த்து வேக வச்சுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். அதுக்குள்ளே பால் 1 லிட்டர் திக்கான பாலை நல்லா சுண்ட காய்ச்சிக்கோங்க. நல்லா திக்காக இருக்கணும் பால். இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா சேமியாவும் ஜவ்வரிசியும் ஓரளவுக்கு வெந்திருக்கும். ஃபுல்லாக வெந்திருக்காது. ஓரளவுக்கு ஒரு 50% வெந்ததுக்கப்புறம் 1 லிட்டர் திக்கான பாலை இதில் அப்படியே சேர்த்துக்கோங்க. சூடாக சேர்த்துக்கோங்க, இல்லை ஆற வச்சு சேர்த்துக்கோங்க, உங்கள் இஷ்டம்தான். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு முறை நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நாம் அடுப்பு தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் இது வேக விட்டுருங்க. நடுவில் கிண்டி விடுங்க, இல்லைனா பால் கீழே அடி பிடிச்சிரும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்து போயிருக்கும். ஒரு ஜவ்வரிசி எடுத்து கையில் இந்த மாதிரி நசுக்கி பாருங்கள். அப்படியே மாவு மாதிரி ஆயிடணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ஜவ்வரிசி நல்லா வெந்து போயிருக்கும். இந்த சமயத்தில் நான் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்க்குறேன். 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ இல்லைன்னா விட்டுருங்க, வெறும் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை உங்கள் இனிப்புக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. நான் சர்க்கரை ஜாஸ்தியாக சாப்பிடுவோன்றதுனால 1 கப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டு இதை 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சர்க்கரையும் கரைஞ்சி பாயாசமும் உங்களுக்கு திக்காக இருக்குங்க. இது ஜவ்வரிசி பாயாசன்றதுனால ஆற ஆற இன்னமும் திக்காகும். கொஞ்சமாக நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து இதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஜவ்வரிசி பாயாசம் ரெடி. அடுப்பை அணைச்சிட்டு இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டு பரிமாறுங்க. செம்ம திக்காக இருக்கும், செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். இதே அளவுகளோடு செய்யுங்க, உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.